ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து ஒரு சத்தமாய் வாசிக்க அன்பா கேட்கிறேன். 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த நாளில் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறணும்னு சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். எவர்கள்? என் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லப்பா, இந்த வேளையில இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்க சொல்லுங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தையும் மகிமை நான் என்ன பண்ணுவேன், நான் தான் சொன்னேன் பாடும்பொழுதே மகிமையை காண்பேன் என்று என்ன பண்ணோம், ஒரு பாட்டை ஆண்டவர் சொன்னார். சரி, ஒரு என்ன கிடைச்சி, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி. அப்போ நம்ம சரியாக தான் என்ன பண்ணிருக்கோம், கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறாருன்னு. நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை காணும் ஆசை இருக்கு. யாருக்கு தான் ஆசீர்வாதம் தேவையில்லை? எல்லாருக்குமே என்ன வேணும்? சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பொருளாதாரம் வேணும், நல்ல சம்பளம் வேணும், நல்ல குடும்பம் வேணும், எல்லாமே வேணும். வசனம் சொல்லுது மகத்துவத்தையும் மகிமை என்ன பண்ணுவீங்க, காண்பீர்கள் என்று. காண்பீர்கள் நம்ம பர்சனலாக எடுத்துக்கணும். நம்ம ஆண்டவரே இந்த வருஷத்தில் பாச சொல்லும்போது சொன்னாங்க, இது 4வது செய்தி, அப்படிதானே? 4வது மாதத்தில் 4வது செய்தியை கேட்க வந்திருக்கவங்களை பார்த்து சொல்கிறேன், 4 பேர் பார்க்குற விதமாக கர்த்தர் உங்களை வாழ வைக்கவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே சொல்லும்போது கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கும், அப்படி தானே? சொல்லும் பொழுது பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னோம், நமக்கு என்ன வரும், ஒரு எனர்ஜி வரும். அப்படியே அண்டு பண்ணுவார் ஆண்டவர் செய்வார்னு. ஆனால் கேள்வி என்னன்னா, உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் அவருடைய மகிமையை நம்ம கண்டு கொண்டு இருக்கிறோமா? வசனம் சொல்லுது நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும், என்னை தொடரும். ஆண்டவரை நம்பி வந்து எனக்கு என்ன உண்டு, சமாதானம் உண்டு. இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், உண்மையாகவே நம்முடைய குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதா? நன்மையும் கிருபையும் தொடருதா? போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்குதா? அப்பாடி, போன 2024 டிசம்பர் 30 சில பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுன்ட்டு சந்தோஷமாக வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்ன இருக்குது, பிரச்சனை நம்மளை பார்த்து அநேக நேரங்களில் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே என்ன ஆண்டவரே. நம்ம ஊரில் சொல்ல, என்னடா இது கால கொடுமை, இல்லாட்டி நம்ம இப்படி சொல்லலாம்ல, என்னடா மதுரைக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி. என்னடா வாழ்க்கை, ஆண்டவரை நம்புகிறேன், 52 வாரம் வருகிறேன், ஜெபத்தில் பங்கு போடுறேன், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன், கத்தருக்கண்டு கொடுக்குறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுது. வாசிங்க ஒருவர். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலேம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தோம். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. அங்கே காண்பார்கள் என்ற வார்த்தை இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, எங்கேயாச்சும் வச்சிருவோம். அங்கே தேடினேன், இங்கே தேடினேன், கிடைக்கல. கடைசி நமக்கு ஒரு செட் இருக்கும், ஒரு மைண்ட் செட் இருக்கும், அங்கேயாச்சும் இருக்குதா? அங்கேயும் என்ன இல்லை. அநேக நேரங்களில் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகத்துவத்தின் கரம் என்னில் இருக்க வேண்டும் என்று என்ன இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் இங்கே சவுல் உடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஒரு ஆஃப்டர் ஆல் நம்ம எப்படி வச்சுக்கலாமா, ஒரு கழுதையை தேடி என்ன பண்ணுறான், எத்தனை நாடு கடந்து போகிறானா, எல்லா நாட்டையும் கடந்து போகிறான். அங்க போட்டிருக்குது, அவன் அங்கேயும் என்ன பண்ணவில்லை. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு வந்தா சமாதானம் உண்டு, உங்க சமூகத்துக்கு வந்தா மீட்பு உண்டு. உங்களுடைய சமூகத்துக்கு இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் செவி சாய்க்க பதில் தர வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லிதான இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அங்கேயும் நான் காண முடியாத ஒரு சூழல் இருக்கேன். திரும்பி போனால் வீட்டில் என்ன சொல்லுவார், உன்கிட்ட கொடுத்த ஒரு சிம்பிளான வேலை, என்ன வேலை,
கழுதை என்ன பண்ணணும்? உன்னால கழுதையை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு அப்பா என்னைய பார்த்து கேட்பாரு. ஆண்டவருடைய சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளா தேடி வந்திருக்கிறேன். இல்லாட்டி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ முயற்சி, எவ்வளவு ஜெபங்கள். அன்னையருடைய வாழ்க்கை அதுதான் இருக்குது. அங்கேயும் காணவில்லை, எங்கேயும் காணவில்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில காண்பீர்கள் என்பது வாக்குத்தத்தம். ஆனால் உங்களுடைய பிரயாசங்கள் மலை தேசங்களை கடந்து, நாடுகளை கடந்து, எல்லா பாதைகளை கடந்து, உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு, இப்படி சொல்றேன், ஜனவரி மாதத்தை கடந்து, பிப்ரவரி மாதத்தை கடந்து, மார்ச் மாதத்தை கடந்து, ஒருவேளை இந்த 4வது மாதத்துக்குள்ளும் கால் எடுத்து வைத்து இங்கேயும் என்னால் ஆண்டவருடைய மகிமையை காண முடியவில்லை என்கிற ஏக்கத்தோடு இருந்தால் உங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அங்கேயும் காணவில்லை என்று சொல்லும் பொழுது, நம்ம எல்லாரும் நம்மளை கைவிடப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது, என்னையும் என் குடும்பத்தையும் சொல்லுங்க, பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். வேதத்தில் ஒரு பகுதியில் பார்க்குறோம், நீங்கள் அதை சொல்ல இருப்பிட வேண்டாம், யாத்திராகமத்தில் இருக்குது. ஜனங்கள் வனாந்திர மார்க்கமாய் திரும்பி பார்த்தார்கள். அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே மேகத்திலே தேவனுடைய மகிமை என்ன பண்ணார்கள், கண்டார்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் யாத்திராகம் 16:10 வரும் நம்புறேன். நான் எடுக்க வேண்டாத திரும்பி பார்த்தார்கள். அங்கே ஒரு செட் ஆஃப் ஜனம் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்து ஆண்டவர் எதுவுமே செயல்படவில்லை என்று முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஆண்டவர் நடத்துவார்னா பின்னாடி பார்க்கணுமா, முன்னாடி பார்க்கணுமா? முன்னாடி பார்க்கணும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஜனம் உன்னை ஆண்டவர் போஷிப்பார்ன்னு சொல்லும்போது வானத்தை நோக்கி போஷிப்பவரை நோக்கி பார்க்காம பின்னாடி என்ன பண்ணுறாங்க? நானும் நீங்களும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்காது. அங்கே திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய மகிமை மாத்திரதான் தெரியும். நம்பினா ஒரு ஆமைன்னு சொல்ல கேட்குறேன். மாறா வந்தது உண்மைதான், சத்தியமாக உண்மைதான். உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறா, கசப்பு வந்தது உண்மைதான். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, ஐயோ நான் இந்த கசப்புகளெல்லாம் கடந்து வந்தேனே நீங்கள் சொல்லலாம் நினைக்கிறதில்ல. உங்கள் வாயில் அந்த சொற்கள் பிறவாதபடி அதை அடைக்கிறதை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த 3 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை அல்ல, மகிமையை மாத்திரமே காண செய்திருப்பார். நம்புறவங்க ஒரு ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன். அந்த தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கா. இன்று நான் 3 காரியங்கள் அவங்களோடு கூட இன்னைக்கு நான் பேச இருக்கிறேன். அங்கேயும் காணவில்லை, ஒரு சமாதானம் இல்லை, தேவனை தேடி வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னங்க நிம்மதியான வாழ்க்கைன்னு கேட்டால் கண்ணை மூணா தூக்கம் வரணும். கண்ணை மூணா என்ன வரணும்? மைண்ட் என்ன பண்ணக்கூடாது? கசமுசா கசமுசா கசமுசான்னு கரிமேடு மார்க்கெட் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. பெரிய பேங்க் பேலன்ஸ் சொன்னா தேவையில்லை. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருந்தாலே அதுதான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? நான் காலைல எங்கள் யூத் ட்ரைனிங் மத்தியானம் பேசும்போது சொன்னேன், ஞானத்தை கண்டறியணும்ப்பா, புத்தி என்ன பண்ணு சம்பாதினேன். நான் அதில் தான் பேசுனேன். நான் இன்னைக்கு பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? காசு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஓடிக்கிட்டே இருக்குது. எண்டாவது என்னப்பா இருக்குது உனக்கு? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எண்டாவது உனக்கு என்ன இருக்கும்? லே ஆஃப் தான் இருக்க போகுது. ஆனால் தேவனுக்கு பின்னாடி ஓடுனவங்களை, ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்தவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. நம்பினா ஒரு ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன். இந்த வேளையில் நான் ஒவ்வொரு நாள் நான் கிள்ளி பார்ப்பேன், ஆண்டவர் எத்தனை நல்லவர். ஏன்னா எங்கள் அப்பா பயங்கரமாக பேசுகிறவர், அவர் பேச்சு திறமை உள்ள ஆள். அவர் பேசினார்னா காளமாடு கூட என்ன பண்ணிடும்? 5 லிட்டர் பாலை கொடுத்துரும். அவ்வளோ ஆள். நான் உங்கள் வீட்டில் வளரும் போது எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப டிமிடான ஆள், ரொம்ப கவர். நான் யார்ட்டையும் சீக்கிரம் என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், பயங்கர வெக்கம். என்கிட்ட யாராச்சும் கை கொடுத்து ப்ரைஸ்லாம் ஐம் சோ அண்ட் சோ, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என் வாழ்க்கையில் இருக்கிறதே கஷ்டமான தருணம் அதுதான். பேரை சொல்லணும். பாஸ்ட் அழகா சொல்லிட்டாங்க, இது ஜொஷாயா பசிலின்ட்டாங்க, ஜொஷாயான்ட்டாங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்குவேன். சின்ன வயசு நான் இப்பயும் நான் திக்க தான் செய்வேன், பயங்கரமாக திக்குவேன் நான்.
ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது சொன்னேன், ஆண்டவரே மோசேக்கு ஆரோனை கொடுத்தீர். ஆமாம் வெள்ளையா, மோசைக்கு யாரை கொடுத்தீர்? எனக்கு ஆரோனு வேண்டாம். நீர் என்னை அழைத்தது உண்மைனா நீர் என் மூலமாக தான் என்ன பண்ணணும், எது நான் பலவீனோ என் வாழ்க்கையில் நான் தோல்வி நினைச்சேனோ ஆண்டவர் வழி நடத்தும் போது அதை தான் என் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் நான் ஸ்டேஜ் ஏறும்போது நான் என்ன பண்ணுவேன், பயப்படுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுவார், உன் பலவீனத்திலே நான் அன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் மகிமை மாத்திரம் தான் இருக்கும். ஒருவேளை ஆண்டவரை தேடி வந்து இன்னும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணவில்லையே, நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தால் முதல் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 139, சங்கீதம் 139 8 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். போதும், கவனிங்க. அங்கேயும் காணவில்லை என்று ஒரு சத்தம் உங்க காதுகளை தொனிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அநேக நேரங்களில் என் வாழ்க்கையில தோல்வி, அங்கேயும் காணவில்லை, அங்கேயும் காணவில்லை, அங்கேயும் காணவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார், அங்கேயும் இருக்கிறீர். சொல்லுங்க, இன்னைக்கு என் பிரச்சனையில் யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னை ஆதரித்து என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்பினா சத்தம் ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன். இந்த வசனத்துக்கு ஆதாரமாய் அங்கேயும் இருக்கிறீர் என்கிற காரியத்துக்கு ஒரு ஆதாரமா ஒரு சின்ன வேத பகுதி, எல்லாத்துக்கும் தெரிந்த வேத பகுதி தான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். கவனிங்க, 49 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களுக்கு என்ன பண்ணான், விசாரிக்கும்படி வைத்தார். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு பேரலா 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 3:30. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். போதும், 2 பகுதியிலுமே பார்க்கிறோம். ஒன்றிலையும் இந்த நம்ம வாச 2:49 அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணப்படுறாங்க, உயர்த்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். 3:30 பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணப்படுறாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில என் உயர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும், தேவன் தான் என்னை உயர்த்தணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். தேவன் தான் உயர்த்தணும்னா நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் 2:49 எனக்கு வேண்டாம்யா. ஏன்னா அது என்ன போட்டிருக்கு பாருங்க, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில். இன்னைக்கு எல்லாருக்குமே உயர்வு வேணும்னு ஆசை இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் தான் என்ன பண்ணவங்க, பாபிலோனுக்குள்ள வந்தவங்க. ஒரே காலகட்டத்தில் தான் என்ன பண்ணவங்க, நான் தீட்டான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்க. ஒரே காலகட்டத்தில் தான் 10 மடங்கு எப்படி தெரிஞ்சவங்க, ஒரே மாதிரி பெஸ்டா தெரிஞ்சவங்க. ஆனா தானியேல் லைஃப்ல பாருங்க, தானியேல் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ராஜாவுக்கு முன்னாடி உயர்த்தப்படுகிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில தான் பிரச்சனை. ஏன் சமகாலத்தில் சபைக்குள்ள வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனாய் வாழ்கிற நிறைய பேர் நல்லா இருக்கும் பொழுது ஏன் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுகிறாரு, உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்க சகோதரரை பயன்படுத்துற மாதிரி ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்க சகோதரியை போல என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் உங்களை வழி நடத்த மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்.
பைபிள்ல பாருங்களேன், ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட பாண்டங்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாண்டங்கள்லாம் மனித தயவினால் உயர்ந்தவங்கள்ல, தேவனுடைய கிருபையினால் உயர்ந்தவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்க எங்க பார்த்தாலும் சரி, நீங்க ஜெனிசிஸ்ல போய் பார்த்தாலும் சரி, அங்க என்ன போட்டிருக்குன்னா, அங்க ஒருத்தன் சொல்றான், நீ உயர்ந்து இருக்கும் போது என்ன பண்ணு, நினைத்துக்கொள், ஆண்டவர் மறக்க பண்ணினார். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்க நீங்கள் நானும் மனிதர்கள்ட்ட போய் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக இல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணலாம், எனக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக பேசுங்க. இங்க வந்த உயர்வு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த உயர்வு, அது தேவனால் வந்த உயர்வு அல்ல. அது யாரால் வந்த உயர்வு? தானியேலினால் வந்த உயர்வு. வசனம் என்ன சொல்லுது? நான் அங்கேயும் இருப்பேன். இங்க இந்த வசனத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், தானியேல் ராஜாவுக்கிட்ட வேண்டிக் கொண்டதின் பெயரில் ஆண்டவர் குறித்த, ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் தருகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ண மாட்டார், வேதனை என்ன பண்ண மாட்டாரு, கூட்டவே மாட்டார். இங்க பார்க்கிறோம், தானியேலுக்கு ஒரு காலம் வந்துச்சு, கர்த்தர் உயர்த்திட்டார். இந்த தானியேல் என்ன பண்றாரு, ராஜா 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 என்னப்பா வேணும், எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் என்ன பண்ணும், இன்னைக்கு சொல்லுங்க, நான் மனுஷங்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக போக மாட்டேன்ப்பா, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க, இவன் யாரு, அடுத்து உயர்த்தப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாருப்பா, தானியேலோட ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணவங்க. நான் சொல்லுகிறேன், தானியேல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். வசனம் சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் நிச்சயமாய் வந்தே தீருவான். உங்கள் லைஃப்பில் மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்துச்சுன்னா அதெல்லாம் டெம்பரவரி, அது தற்காலிகமான ஆசீர்வாதம். அதுவும் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனால் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவராய் அல்ல, நம்ம வாழ்க்கையில் நிலைவரமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நம்ம எல்லா காலகட்டத்திலும் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார். ஏன் பாஸ்டர் இவ்வளோ நேரம் இதை சொல்றீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷனில் போகிறவங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பேர் என்னதுதான், நீ அன்ஃபிட்டு, ஆனாலும் அடுத்தவன் சொன்னதுனால என்ன பண்ண, உனக்கு அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சி, அப்படின்னா வேற யாருக்கோ கிடைக்க வேண்டியது என்ன பண்ணியிருக்கிற. இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்தால் அது சிற்றின்பம் போல, அது சில நேரம் தான் என்ன பண்ணும், சில காலம் தான் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில் அது நீடித்து இருக்கும். 48ஆம் வசனத்தை வாசிங்களே. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, வாசிங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். போதும், இங்க தானியேலுக்கு தான் என்ன வந்திருக்குது, ஆசீர்வாதம். எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, மற்றவங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் களி கூறுவதற்காக நான் இங்கே இல்லை, நீர் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் நான் என்ன பண்ணுமப்பா, களி கூறணும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நீங்கள் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்குள்ளே போயிருங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 3:12 போயிருங்க சிஸ்டர். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக், இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம்தான். இதுல தான் நமக்கு இந்த தூரா சமபூமி வரதை பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது, அங்க நேபுகாத் நேச்சாரோட சிலை வைக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் மனிதர்கிட்ட தயவை பெற்றோன்னு வச்சுக்கொள்ளுங்க, நமக்கு என்ன பேர் வரும்னா இந்த 12 போட்டிருக்கு. இப்ப வாசிங்க நீங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். போதும், கவனிங்க, இங்க அழகா ஒரு வார்த்தை போட்டிருக்குது. பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படிக்கு வசனம் என்ன போட்டிருக்குது, நீர் ஏற்படுத்தின, தேவன் ஏற்படுத்தின பாண்டமாய் அங்க தெரியல. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோமே என்றால் அது தேவ ஜனங்கள் பார்க்கும்பொழுது சொல்லணும், இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார் என்று. இது மற்றவங்க மூலமா என்ன ஆசீர்வாதம் கிடையாது. இந்த குடும்பம் தேவனை பிடிச்சுக்கிடுச்சு, இந்த குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்துச்சு, இந்த குடும்பத்தை தேவன் தான் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதித்திருக்கார்.
இப்படிப்பட்ட சாட்சியை உங்க குடும்பத்தில் ஆண்டவர் தருணும்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்ல கேட்கிறேன். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ள ஈடுபடுறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே போட்டுக்கு நீர் ஏற்படுத்தின. இப்போ இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு பேர் என்ன பேரு? நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ. அங்கேயும் இருக்கிறீர். ஏன் இந்த வார்த்தை? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நிறைய மனிதர்களை சார்ந்து இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, நமக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு சிலரை நம்ம ஹீரோ போல வச்சிருப்போம். என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் கேட்போம். இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அவர் தான் பெரிய தலைக்கட்டு. அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, எதுனாலும். யோசிச்சு பாருங்க, தானியேல் மூலமாக உயர்வு வந்துச்சு. உயர்வு வந்த தானியேலாலும் 7 மடங்கு அக்னி சூளையிலிருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை காப்பாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம். யார் உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க ஆண்டவரை பார்க்க வேண்டிய நேரத்தில் நீங்க அவங்களோட நேரத்தை செலவழிச்சு, நீங்க நிறைய பேர் நம்ம அதான் பண்ணுறோம், மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நானும் நீங்களும் இன்னைக்கு சில நேரங்களில் தானியேலை போன்றவர்களே நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, பேரியர்ஸ், நமக்கு தடைகளா இருக்கிறாங்க. ஏன் தானியேல் இல்லை? ஏன்னா இந்த 49ஆம் வசனம் சொல்லுது, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பாபிலோன் மாகாண காரியங்களுக்கு விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். இன்னைக்கு நான் உங்களை சொல்லுகிறேன், அங்கேயும் உங்களால் மனித தயவை பெற முடியாது. மனித தயவை பெற முடியாத அந்த இடத்திலும் தேவன் உங்களுக்கு 4வது நபராய் வந்து உங்களை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்க. உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் உதவி செய்வாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு சில காரியங்கள் இருக்குல்ல, பொறுப்புகள் இருக்குல்ல, அவங்க போயிடுவாங்க. தானியேல் ஆசீர்வாதத்தை அவனுக்கு வழங்கிட்டு அவன் தான் வேலையை பார்க்க போயிட்டான். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களா அப்படிதான், உதவி செய்ய வருவாங்க. ஆனால் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? தானியேல் ஒருவேளை ராஜ மண்டபத்திலிருந்து ஓடி வந்திருந்தா கூட என்ன பண்ணியிருக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், தானியேல் இருக்க முடியாத இடத்திலையும் தானியேலின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கேயும் காணவில்லை என்கிற நிலைமை இருக்காது. அங்கேயும் நான் உன் கூட இருப்பேன் மகனே மகளே என்று சொல்லுகிற தேவ சப்தம் நம்முடைய காதுகளில் தொனிப்பதாக. மனிதர்களால் உங்களோட கூட 24/7 என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஆனால் நான் எங்கே சென்றாலும் என்னோடு கூட இருக்கிற சேனைகளின் தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் என்றும் ஜீவித்து கொண்டே இருப்பார். 21ஆம் வசனத்தை வாசிங்களேன், 3:21 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். 23ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். போதும், கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவரை என் வாழ்க்கையில நீங்க பிரச்சனையை தீர்க்க உங்களால முடியுமா? வீட்டுக்கு வீடு என்ன உண்டு, வாசப்படி உண்டு. யாருக்கு தான் இங்க பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா? நான் எப்பயுமே எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், என்னைக்குமே பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், பிரச்சனை என்பது இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது தான் பிரச்சனை. நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் நமக்கு தெரியல. எங்கள் அப்பா சிம்பிளாக சொல்லிட்டு போகிறார், டேய் மூக்கு இருக்க வரை என்ன இருக்கும், அதுக்காக மூக்கு என்ன பண்ண மாட்டோம், கழுதை சீந்தி போட்டு என்ன பண்ணிக்கிட்டு வாழ்க்கைனா என்ன இருக்கும். ஏன் மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்றவங்களுக்கு பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடு கூட இருந்து பேசி கொண்டு இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு யாருக்கு தான் பிரச்சனை என்கிட்ட வந்து கேளுங்க, நான் என்ன பண்ணுறேன். நான் எப்பயுமே நம்புகிறேன், என் பிரச்சனை நம்ம பாடுவோம்ல, தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் அப்படின்னு பாடுவோம்ல, தேவையை காட்டிலும்
இன்னைக்கு சொல்லுங்க, என் லைஃப்ல எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் தானியேலால் காப்பாற்ற முடியாது, ஆனால் தானியேலின் தேவனால் காப்பாற்ற முடியும். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அதில் போட்டிருக்குது பாருங்க, அவர்கள் என்ன பண்ணாங்களாம், உள்ள தூக்கி என்ன பண்ணப்படுகிறார்கள். 20ஆம் வசனம் கடைசி பகுதியை பார்த்தா தெரியும். தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு என்ன பண்ணா, இராணுவத்தில் இருக்க பலசாலிகளாகிய, இன்னைக்கு சில நேரங்களில் நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதுனால உங்களுக்கு போராட்டம் வரலாம். இராணுவ வீரர்களே எப்படி இருப்பாங்க, பலசாலியா இருப்பாங்க, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். இன்னைக்கு பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ணலாம், வரலாம். இராணுவத்திலே பலசாலிகளுக்கு ராஜா கட்டளை இட்டு தீக்குள்ள தூக்கி போடுறான். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், தானியேலின் மூலமாக உயர்த்தப்பட்டவங்களுக்கு என்ன பேரு, நீர் உயர்த்தி வைத்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை உறுதியா பற்றி இருந்தோம் வச்சுக்கோங்களேன், எந்த போராட்டம் வந்தாலும் நான் தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன் என்று சொல்லுவோமே என்றால் 25ஆம் வசனம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். போதும் கவனிங்க, அங்கேயும் காணவில்லை என்கிற அந்த வார்த்தையை அழித்து சொல்லுங்க, உங்களோடு கூட தேவன் இருக்கிறத இந்த திருநகரை சுற்றி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் காண செய்வார். நம்புறவங்க ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, தானியேல் என் உயர்வுக்கு காரணமா இருக்க மனுஷங்க என் கூட இல்லாமல் போகலாம், ஆனால் அக்கினியும் சூளைக்குள் நான் போடப்பட்டாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், தீமைகள் வந்தாலும் சொல்லுங்க, அது என்னை ஒரு நாளும் சேதப்படுத்தாது. அதை காட்டிலும் முக்கியம் என்னன்னா, என் கூட தேவன் இருக்கிறத மற்றவர்கள் பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை என் கூட வேலை பார்க்கிறவங்க என்ன பண்ணணும், ஏசப்பா என் கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பு இல்லவே இல்லை. எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க உங்க லைஃப்ல ஆண்டவருடைய அன்பு தான் எல்லையற்றது? நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம் இந்த வேளையில. அல்லேலூயா. அந்த தேவன் 4வது நபராய், அந்த இடத்துல 4வது நபராய் இருந்திருக்க வேண்டியது யாரு? இதுவரைக்கும் 4வது நபராய் இருந்தது தானியேலாய் இருக்கலாம். இனி சொல்லுங்க, தானியேல் அல்ல, 4வது நபராக தானியேலின் தேவன் என்னோடு கூட உடன் வர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்பின ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். உங்க கூட இருக்க வேண்டியது மனிதர்கள் அல்ல, உங்க கூட இருக்க வேண்டியது அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. அவங்களாம் இருந்தா உங்களுக்கு ஒரு வேல்யூ கூடலாம், ஆனா உங்களையே ஆண்டவர் வேல்யூ உள்ளவங்களாம் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் எங்கள் சர்ச்சில் பசங்களை சொல்வேன், சில பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, பாஸ்டர் பையன் வந்து ஐஃபோன் கேட்குறான் பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் என்ன பண்ணுறது? ஆமாம், பார்த்துருக்கீங்களா, அந்த ஐஃபோன்காரங்களுக்கு மட்டும் ஒரு தனி பெருமை உண்டு. ஐஃபோனுக்கு எவனும் பிராண்ட் வேல்யூவை கூட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. அவனே என்ன பண்ணுவான், நம்மளாம் செல்ஃபி இப்படி எடுத்தோன்னா அவன் கண்ணாடி முன்னாடி தான் என்ன பண்ணுவான், அவனுக்கு அது ஒரு பெருமை. நான் ஒரு நாள் எங்கள் யூத் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், நீ பிராண்டடான பிராண்டட் திங்ஸை யூஸ் பண்ணுறனால, இல்லை பிராண்டட் செருப்பு போடுறதுனால, இல்லை பிராண்டட் ஷர்ட்ஸ் போடுறதுனால உன் பிராண்ட் வேல்யூ கூடாது. நீனே ஒரு பிராண்டடாக இருந்தனா உன் கையில் என்ன இருக்குங்கிறது மேட்ரியல். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மக்கிட்ட நம்ம ஒரு பிராண்டடான ஒரு கேட்ஜெட் இருந்து, அது இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கிட்ட அப்படி இருக்குது. அவங்க போடும்போதே என்ன பிராண்ட் ஷர்ட் போடுறாங்க நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஊரில் பெண்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் தலையில் போடுற கிளிப்பை தான் என்ன பண்ணுவோம், அவ்வளோதானே. ஆனால் இன்னைக்கு இருக்கவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிராண்ட் வேல்யூ தானியேலினால் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை என் பிராண்ட் வேல்யூவை உயர்த்துறது நீர் என்னோடு கூட இருப்பதனால. நம்புறவங்க ஆமென் சொல்ல கேட்கிறேன். 26ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகி. போதும் தேங்க்யூ. கவனிங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தானியேல் இருக்க இடத்தை
தேவன் ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு பேரே தானியேலோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தேவன் அவங்க கூட இருக்கிறத பார்த்தோன்னே நாவின் அறிக்கையை தேவன் என்ன பண்ணுகிறாரு, மாத்துகிறார். நீர் உயர்த்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அல்ல, இங்க அதே ராஜா சொல்றாரு, உன்னதமான தேவனை சொல்லுங்க. என்னை பற்றி அப்படிப்பட்ட சாட்சிகள் இந்த நாட்களை வரட்டும் தகப்பனே. உங்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னோம், இவன் ரெக்கமெண்டேஷன் பார்ட்டி இல்லை, இவன் மனிதர்கள் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் அல்ல, இவன் உன்னதமான தேவனுடைய தாசன் என்று. ஆண்டவரே, இந்த நாள் அப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுங்கப்பா, தாங்கப்பான்னு சொல்றவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்குள்ள 4வது நபராய் தானியேல் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என் குடும்பத்துக்குள்ள 4வது நபராய் தேவன் இருக்கணும். மனிதர்கள் மூலமாய் வருகிற உயர்வல்ல, தேவன் மூலமாய் எனக்கு உயர்வு வருவதாக. நீ அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4வது நபர் இனி உங்க வாழ்க்கையில எந்த மனுஷனும் இல்லை. அறிக்கை செய்யுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என் வாழ்க்கையில் 4வது நபர் என்று மனுஷங்க வந்தா சரி சரின்னு தலையாட்டிருங்க. ஆனால் முடிவில் 4வது நபராக இருக்க வேண்டியது நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாவின் அறிக்கை. இத்தனை வருஷம் உங்களை பார்த்து சொல்லிக்கலாம், நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், நீங்க வெறுமையானவங்க சொல்லிக்கலாம். எந்தெந்த நாவெல்லாம் உங்களை பார்த்து அப்படிப்பட்ட அறிக்கை செய்துச்சோ அதே நாவின் அறிக்கைகளை தேவன் 4வது நபராய் இருக்கும் பொழுது அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அங்கேயும் காணவில்லை அல்ல, அங்கேயும் காணவில்லை என்பது மனிதர்களுக்கு தான் வறுமை அல்ல, அங்கேயும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட அக்னிக்குள்ள நீங்க போடப்பட்டிருக்க சூழ்நிலை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, இந்த நாளை ஒரு 3 நாள் முன்னாடி எங்க சர்ச்சில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர், ஒரு நாளை கடத்துறதே எனக்கு எப்படி இருக்குது, எப்படா முடியும். அந்த வீட்டுக்காரு லாரி டிரைவர், ஆனா 70 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்க கணவன் மனைவி தான். நான் கேட்டேன், எதுக்குங்க இவ்வளவு கடன் வாங்கினீங்கன்னு. அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து மாத்தி 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 மீள முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாதது, பாட்டு மட்டும் அருமையா பாடுவோம், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது, என் தேவனால் கூடாதது. நீ சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பாடுற பாட்டெல்லாம் அந்த வார்த்தை ஒன்றும் தரையில விழக்கூடாதப்பா, எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாய் மாறணும். அல்லேலூயா. 2:49 உயர்வு அல்ல, 3:30 உயர்வு. ஏன்னா அங்க தானியேலின் மூலமா என்ன வந்துச்சு, உயர்வு வந்துச்சு. இங்க 4வது நபராக தேவன் இருந்ததுனால. இப்ப 3:30 வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். போதும், கவனிங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் 2:40 சில நேரத்தில் நம்ம அந்த சின்ன 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 பிளெஸிங்ஸை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடும். அப்படி ஏமாந்துடாதீங்க. நீர் தருகிற ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ண மாட்டீரப்பா, வேதனை என்ன பண்ண மாட்டீர். அங்கே பார்க்குறோம், ஒருவேளை தேவன் உயர்த்திருந்தா இவங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். 28ஆம் வசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். வாசிங்க, 28 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த வார்த்தை திருநகர்ல நடக்கணும்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்லுங்க. இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சண்டே சர்வீஸ்ல போய் பாஸ்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என்ன பண்ணணும், சாட்சியை சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஒரு 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சு. ஆண்டவர் என்னை விடுவித்தார், அல்லேலூயா. அப்படி சொல்லல. 4வது நபரா உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருப்பாரே என்றால்
நான்காவது நபராக இயேசு கிறிஸ்து இருப்பாரே என்றால் இந்த திருநர்களுக்கு ஜனங்கள் சொல்லுவாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்தது போல இங்க இருக்க உங்களை வாழ வைக்கிறது இயேசு கிறிஸ்து தான். நான் சாட்சி சொல்ல மாட்டேன், நீங்க எப்பவுமே சொல்லுங்க, ஆண்டவரே நான் வார்த்தையில சுவிசேஷம் சொல்லக்கூடாது, அப்ப என் வாழ்க்கையே சுவிசேஷமாய் மாறும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. என் வார்த்தையில் அல்ல. எது சுவிசேஷம்? என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நல்லா சொல்ல, நம்ம பக்கத்து ஊரில் போய் சொல்ல சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்மளை மாதிரி பிரசங்கியார் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாம் தானே? உங்களுக்கு சமாதானம், உண்மையான சமாதானத்தை சொல்ல என் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் தான் தெரியும். நீங்களே நைட் என்ன பண்ணுறீங்க? டெய்லியும் கச்சேரி. நீலாம் சமாதானத்தை பற்றி என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே வார்த்தை இல்லைப்பா, வாழ்க்கையாய் மாறுவதாக. ஆண்டவர் இப்படி செய்வார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்துக்குள்ளே போக போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம்தான். இதே சங்கீதம் 139:10 போங்க. சங்கீதம் 139 ஃபர்ஸ்ட் அங்கேயும் இருக்கிறீர், அங்கேயும் காணவில்லை எங்க சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் சொல்லதான் அங்கேயும் இருக்கிறீர். அடுத்தது அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். போதும் சார். அங்கேயும் காணவில்லை, சோர்ந்து போய் பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீங்க அறிக்கை செய்யுங்க, அங்கேயும் உமது கை என்ன பண்ணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அங்கேயும் மனித கரம் அல்ல, தேவ கரம் என்னையும் என் குடும்பத்தையும் வழி நடத்தும். நம்புறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது, உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒருவேளை. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆமாவல்லையா? என்னை யாராலும் என்ன பண்ண முடியாது? வழி நடத்தவே முடியாது. என்னையும் என் சூழ்நிலையுமையும் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காரியத்துக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவத்தை எடுத்து நான் சொல்ல போகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். போதும், இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஈவன் சண்டே கிளாஸ் பிள்ளை கூட தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னா, முன்னாடியும் போக முடியல, பின்னாடி என்ன பண்ண முடியல. நான் இன்னைக்கு வரும்போது அந்த சம்பவம் தான் நடந்துச்சு. எங்களுக்கு இன்னைக்கு 4 மணிக்கு கீபோர்டு கிளாஸ்க்கு மதுரையிலேருந்து ஒரு தம்பி வருவாப்புல, ஒரு பாஸ்டர் பையன் வந்து சொல்லிக் கொடுக்க வராப்புல. வரும்போது சொல்லிட்டார், பாஸ்டர் நீங்கள் 4வே பக்கம் தெரியாமல் கூட என்ன பண்ணிடாதீங்க, இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் மாநாடு போயிட்டு இருக்கு, பயங்கர டிராஃபிக்கு. நாங்கள் மேலூர்லேருந்து வரும்னா நான் இங்கேருந்து திருநெல்வேலி கூட காரை விட்டுட்டு போயிடுவேன். இந்த மதுரைக்குள்ளே கடந்து வர்றதற்கு பார்த்தீங்களா, அது செங்கடலை கடந்து வர ஒரு அனுபவம். ஒரு இடத்துல போய் மீனாட்சி மிஷின் கிட்ட வண்டி நின்றுச்சு. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. காமன் நேரம் வண்டி அப்படியே என்ன பண்ணுது, நிற்குது, அசைக்கப்படுவதில்லை. அதிகமாயும் இன்னைக்கு வரதுக்குள்ளே நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேலூர்லேருந்து திருநகர் வரதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் சிக்னல் இருக்கோ எல்லா சிக்னலும் நின்றேன். வரும்போது என் நேரத்துக்கு 2 குரங்க வேற காலி பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு உள்ள புகுந்துருச்சு. என்ன பண்ணுறது? 4 மனுஷங்க போதாலும் அடிதான், செத்துருக்கும் நினைக்கிறேன். டக டகடன்னு கேட்டுச்சு உள்ள. சரி, ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறக்குள்ளே நம்ம லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது யோசிப்பேன், எப்படா இந்த ஸ்கூல் வாழ்க்கை என்ன பண்ணுவோம். அந்த டெஃபினிஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, இஸ்வாஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, எனக்கு சொந்த கதையும் சோக கதை மட்டும்தான் ஒரு நமக்கு. அப்படிதான் முட்டையாக போடுவாங்க, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. சரி, இங்கே வருவோம். இங்கே வந்தால் பாருங்க, முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா இது 400 ஆண்டுகளாய் அவங்களை அச்சுறுத்தி வந்த காரியம் இல்லைங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம விட்டு வந்த காரியங்கள் நம்மளை என்ன பண்ணோம், பின்னாடி சில போராட்டம், சில பிரச்சனைகள் நம்மளை விட்டுருச்சுது. அப்பாடி நிம்மதியா போறோன்னு சொல்லி சந்தோஷமா நம்ம முன்னேறி வருகும் பொழுது சற்றே உங்க தலையை திரும்பி பின்னாடி பார்த்தா என்ன இருக்கும், பார்வோனும்
இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் உங்களை பின்தொடர்கிற பிரச்சனை இருக்குதா? அடிமைத்தனத்தின் ஆவிகள் உங்களை தொடருதா? முன்னாடி பார்த்தா முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு ஒரு பெரிய சமுத்திரம், முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ஈஸியாக சொல்லிடுறோம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு. ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே, நானும் நீங்களும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஈஸியாக அடுத்தால கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்சலும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். பின்னாடி ரதங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, விடமாட்டேன். ஏன்னா இவன் சும்மா வரல, 10 வாத பார்வோன் பிள்ளை செத்துச்சு, இவன் சும்மாவா சந்திருக்கணும். அங்க இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சுரண்டிக்கிட்டு வரான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு, சும்மா வரல, எப்படி வரான், கடினப்பட்டு வரான். நீ எப்படில நீ போறன்னு பாத்துறோம். ஒரு நடுக்கம் இருக்கு அவங்க லைஃப்ல, இன்னைக்கு நான் எப்படி சர்வைவ் பண்ண போறேன்னு. நிறைய பேர் வாழ்க்கையில நிகழ்காலத்தை ஏன் தொலைக்கிறாங்கன்னா, கடந்த காலத்தை ரொம்ப யோசிக்கிறாங்க. கடந்த காலத்தின் பயம் உங்களை என்ன பண்ணுது, அனுபவங்கள் அச்சுறுத்துது. எதிர்காலத்தை குறித்த கவலை, வாழ வேண்டிய காலத்துல கடந்த காலத்தை பார்த்து எதிர்காலத்தை பார்த்து பிரசன்ட் சினாரியோ என்ன பண்ணிடுறாங்க, என்ஜாய் பண்ண. பாட்டு மட்டும் சர்ச்சில் பாடுவோம், நாளைய தினத்தை குறித்து. இப்போ நான் பாடும்போது நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க, நாளைக்கு காலைல போய் சமைக்கணுமே, என்ன செய்கிறது, வேலைக்கு போகணுமே, இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையிலும் நீர் என் கூட இருப்பீரா? அங்கே யார் இருப்பா, என்னை காப்பாற்ற யார் இருப்பா? ஆண்டவர் சொல்லுவார், அங்கேயும் காணவில்லைங்கிற நிலைமை இருக்காது, அங்கேயும் உமது கரம் என்ன பண்ணும், என்னை நடத்தும். ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 14:21 வாசிங்க. 14:21 யாத்திராகமம் 14:21 வாசிங்க சிஸ்டர். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். நீங்க ரெண்டு நடக்க போதுங்க உங்க லைஃப்ல. எந்த காரியம் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குதோ, எந்த காரியம் உங்களுக்கு பயத்தை என்ன பண்ணுகுதோ, நிறைய பேருக்கு உங்க பாஸ்ட் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்த இல்லையா? நமக்கு என்ன, நம்மளுடைய நிகழ்காலம் எப்படி இருக்குது, நம்முடைய பாஸ்ட்டை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றோம். நம்முடைய பாஸ்ட் நடந்த கசப்பான சம்பவங்கள் திருப்பி என்ன பண்ணிருமோ, நடந்துருமோ. யாருக்காச்சும் ஏதாச்சும் பலவீனம் வந்திருக்கும், ஐயோ தனியா விட்டு போறமே, திருப்பி என்ன பண்ணிருமோ, அதே பிரச்சனை வந்துருமோ. ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், திருப்பி இதே மாதிரி என்ன பண்ணிருமோ. நான் சிம்பிளிஃபைடா சாதாரண எடுத்துக்காட்ட சொல்றேன். உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற பிரச்சனை உங்களுக்கு தான் என்ன பண்ணும், நன்றாய் தெரியும். அது திருப்பி நடந்துருமோன்னு ஒரு பயம். திருப்பி நடந்துருமோ, திருப்பி நடந்துருமோ, திருப்பி நடந்துருமோ. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி பார்க்குறாங்க, திருப்பி ஐயா எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாய் தெரியுதோ, எது எதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுதோ, போராட்டமா தெரியுதோ, இந்த வசனத்தை 21ஆம் வசனம் சொல்லுது, மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். கர்த்தர் ராம் முழுவதும் என்ன பண்ணார், இதில் போட்டிருக்குது, கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி. இன்னைக்கு சொல்லுங்க, எது உங்களுக்கு முன்பாக தடையாக இருக்குதோ, ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும், அது உங்கள் பார்வையை விட்டு, உங்கள் பாதையை விட்டு ஒதுங்க செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்க. நம்புறவங்க, எதனால ஐயா இதை நான் எப்படி தாண்டுவேன், நான் இதை எப்படி மேற்கொள்வேன் நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய கரம் உங்க முன்னாடி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அப்புறப்படுத்தி போடும். விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எது உங்களுக்கு தடையா இருந்துச்சோ, இந்த 3 மாதங்களை எந்தெந்த காரியங்களா உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்வதற்கு அது தடையா இருந்துச்சோ, நான் விசுவாசிக்கிறேன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் கையை நீட்டி அதை ஒதுங்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து போட்டிருக்குது, அதை என்ன பண்ணுவாரா, வறண்டு போக பண்ணுவார். இல்ல, இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியாமல் இருக்கிறபடி காலங்கள்
ஆழங்களை எல்லாம் ஆண்டவர் வறண்டு போக பண்ணினார். அறிக்கை செய்வோமா? பண்ணுவார் அல்ல, இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே ஆண்டவரே நீர் வறண்டு போக பண்ணுகிறபடியால், ஆண்டவருக்கு தண்ணீரை வறண்டு போக பண்ணவும் தெரியும், வறண்டு போன இடத்துல நீரூற்றை கொண்டு வரவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் சொல்லுங்க, முன்னாடி இருக்கிற காரியங்கள் பிளந்து போகும். நம்புறவங்க ராமேன்னு சொல்லுங்க. இத்தனை நாட்களாக முன்னேற முடியாதபடி உங்க வாழ்க்கை தடை செய்த காரியத்தில் ஆண்டவர் இன்று 3 காரியங்களை செய்வார். அதை என்ன பண்ணுவார்? உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார், அதை வறண்டு போக பண்ணுவார், அதை பிளந்து போக பண்ணுவார். அந்த தேவன் இந்த நாளில் யாரெல்லாம் இயேசுவை நம்பி, ஐயா நீர் தான் என்னை காப்பாற்ற முடியும், ஐயா நீர் தான் என் வாழ்க்கையில செயல்படுத்த முடியும், 4வது நபராக எனக்கு தானியேல் தேவையில்லை, மோசே இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு மறிச்சிருவார், ஆனால் மோசையின் தேவனால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஒருவன் நடுறான், ஒருத்தன் நீர் பாய்ச்சுகிறான். ஆனால் விளைய செய்கிறது யாரு தான்? சொல்லுங்க. நான் இன்னைக்கு வார்த்தையை சொல்லலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அதை செயல்படுத்தி தருகிறவர் யாரு தான்? இயேசு மகாராஜா தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில தண்ணீரை போன்றது பெரிய காரியம் இருக்குதா? ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாராக? அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும் நான் நம்புறேன். நான் ஒரு முறை, இது வெளிநாட்டில் நடந்தது, நான் நேராக பார்க்கல, ஒரு ஊழியர் பிரசங்கத்தில் சொல்லி நான் கேட்டது. ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரா, தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் நம்ம சிவந்த சமுத்திரங்கிறோம் ரெட் சி வழியாக என்ன பண்ணார், கொண்டு போனாருன்னு சொல்லும் பொழுது, அங்கே ஒருத்தன் கிறிஸ்தவ மறுப்பாளர் ஒருத்தர் உட்காந்துதானா, எந்திரிச்சு, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தப்பு நாப்பிலையாம். என்னங்க அப்படின்னு கேட்டால், அங்கே தப்பா போட்டாங்க, அது ரெட் சி இல்லை, அது ரீட் சி, அங்கே தப்பா போட்டாங்க. ரீட் சின்னா புல்லு, அது புல்லு ஒரு சமவெளியாக இருந்துச்சு, அது பார்க்க புல்லு. அந்த பாஸ்டரை அசிங்கப்படுத்தியாச்சு அவன் நினைச்சானா. அந்த பாஸ்டருக்கு அப்பதான் சந்தோஷமா அல்லேலூயானாராம். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவர் பேசுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? எதிர்ப்பு தெரிவித்து பேசுறோம். ஆமிட்ட சொன்னாராம், தண்ணிக்குள்ள ரதங்களை மூழ்கடிக்கிறது சாதாரண காரியங்க, ஆனால் என் தேவன் புல்தரைக்குள்ளேயே பார்வோனின் சேனையை மூழ்கடிக்க முடியும்னா நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர்னாராம். அவன் அதோடு உட்காந்துட்டானா. இப்போ அவர் ரெட் சீல மூழ்கடிச்சானோ ரீட் சீல மூழ்கடிச்சானோ முக்கியம் இல்லை, ஆனால் தேவன் அங்கேயும் இருந்து நமக்காக செயல்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க ராமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், 22ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாய் வெட்டாந்தரையில் நடந்து போன. சொல்லுங்க, எந்த காரியம் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அதன் வாயிலாகவே தேவன் உங்களை கடந்து போக செய்ய. சொல்லுங்க, எந்த காரியம் இத்தனை நாட்கள் உங்களை அப்படியே ஒரே இடத்துல தேக்க நிலையில வந்துருச்சோ அதே காரியத்தின் வாயிலாக அதை கடந்து போக பண்ணுவார். நம்பின ஒரு ஆமென் சொல்ல. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதே இல்லை. அது ஆச்சரியம், அற்புதம் என்ன தெரியுமா? அதுல போட்டிருக்கு பாருங்க, அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் எப்படி இருந்துச்சா? மதிலாய். எது உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அதையே தேவன் பாதுகாப்பின் அரணாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்க. நம்பினா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, ஆண்டவரே எவ்வளவு வந்தாலும் சரி. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஃபேஸ் கிரீமுக்கு ஒரு விளம்பரம் வரும், நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்த்துருக்கலாம். ஒரு விளம்பரத்தில் வரும், நீ என்ன குண்டாயிட்ட அப்படின்னா ஐ டோன்ட் கேர், அப்படி எது சொன்னாலும் என்ன வரும், அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டே சொல்லிட்டு இருக்கும். கடைசி என்னாச்சும் முகத்துக்குன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், ஐயோ பரு வந்துருச்சேன்னு சொல்லி. இன்னைக்கு சொல்லுங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நானும் நீங்களும் சொல்ல வேண்டியது ஐ டோன்ட் கேர். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை சாப்பாடுக்காக அது ஃபீல் பண்ணுதா? அதுக்கு தெரியும் நேரத்துக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னை போஷிப்பாங்கன்னு. பொல்லாத பிதாக்களே நம்ம பிள்ளைகளை அப்படி ஆச்சரியமாய் போஷிக்கும் பொழுது பரம பிதா நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன்.
ஹல்லேலூயா. எது பிரச்சனைன்னு சொல்றீங்களோ ஆண்டவரே அந்த பிரச்சனை, அப்ப சொல்லுங்க, பிரச்சனை கூடிக்கிட்டே போட்டுமப்பா. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய மதிலை என் தேவன் எனக்காக வைக்க நீங்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அங்கேயும் இருக்கிறீர். அடுத்து சொன்னேன், அங்கேயும் என்ன பண்ணுவீர்? உங்களுடைய கரம் என்ன பண்ணும்? என்னை நடத்தும். ஆண்டவர் செய்வார். இப்ப மூன்றாவதுக்குள்ள போக விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 Kings chapter 3 verse 24 வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:24. சரி, நான் வாசிக்கிறேன். நான் அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்து போவனில், இஸ்ரவேல், நான் கீழே போயிடுறேன், கீழே பாருங்க. அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை என்ன செய்தார்கள்? முறியடித்தார்கள். இன்னைக்கு அங்கேயும் காணவில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சோம்? மகத்துவத்தையும் மகிமை என்ன பண்ணுவார்கள்? காண்பார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இன்னைக்கு காணவில்லை சூழ்நிலை இருக்குது. காணவில்லை சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூட அங்கேயும் இருக்கிறேன், அங்கேயும் நடத்துவேன், அங்கேயும் நான் என்ன செய்வேன்? முறியடிப்பேன். சொல்லுங்க, தோற்கப்பட முடியாது. இன்னைக்கு நான் எங்கெங்கெல்லாம் நான் தோத்துக்கிட்டு இருக்கேனோ அந்த இடங்கள்லாம் நீ எனக்கு ஒரு வெற்றியை தாங்கப்பா. நம்புறவங்க ராமேன்னு சொல்ல கேட்கிறேன். நீங்க தோக்கிற இடங்களெல்லாம் நீங்க தோற்றுட்டே நினைக்கிறீங்களோ? நீங்க யோசிப்பாங்களேன், நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது எந்திரிக்க சொன்னா உங்களால எந்திரிக்க முடியாது. ஆனா நீங்க கீழே விழுங்களேன். கீழே விழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவு வேகமா விழுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம்? டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஆமாவா இல்லையா? எலும்புனோட கைகால கூட பார்க்க மாட்டோம். பக்கத்துல யாராச்சும் என்ன பண்றாங்களா நம்மளை? நமக்கு பிரச்சனையே அதுதான். அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு, அடுத்தவங்களுக்காகவே என்ன பண்ணிட்டு, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேனப்பா. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அங்கேயும் முறியடிப்பேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பகுதி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பகுதி தான். யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க மறக்காத ஒரு பகுதி. நீங்க இந்த வசனத்தை வாசி, இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். 17 வாசிங்களே, உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும். போதும் சிஸ்டர், இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரே, நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெபங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஜெபங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபனிக்கோம் இல்லையா? காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புவார். எனக்கு இதுல பெருசா எனக்கு இதுல என்ன இருக்குது? ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்ணோம்? நான் யோசிச்சேன். அப்பதான் 3:20 என் கண்ணில் பட்டுச்சு. 3:20 வாசிங்க. மறுநாள் காலமே பழி செலுத்தும்படி நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரால எந்த எல்லைக்கு என்ன பண்ண முடியும்? போக முடியும். இங்க நீரூற்று மாதிரி என்ன பண்ணல, வரல. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன பண்ணல, அங்க மோவாபியர் தோற்கடிக்கப்பட்டது உண்மைதான். இங்க நம்ம எல்லாருக்குமே எனக்கு என்ன ஆசைனா, ஆண்டவர் என்ன பண்ணணும்? செயல்படணும். ஆண்டவர் செயல்படணும்னு ஒரு ஆசை உண்டு. யாருக்கு தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு இருக்குது? எல்லாருக்குமே ஆசை என்ன? தேவன் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வார்த்தை, நான் எப்பயுமே எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான பிரசங்கம் வேணுமா, ஆசீர்வாதத்திற்கான பிரசங்கம் வேணுமான்னு கேட்பேன். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆசீர்வாதமான, இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா எங்கள் சர்ச்சில் இன்னும் கொஞ்சம் கராராக தான் பேசுவேன் நான். அங்கே கண்டிப்பாக 3வது பாயிண்ட்டு, அது பேர் என்னது வரமாட்டேங்குது, டக்குன்னு பாருங்க, உங்களை பார்த்தா நான் வரல. கண்டிப்பாக பரலோகத்தை குறித்து தான் இருக்கும். நம்ம எல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்தாலும் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இருக்க ஒரே நோக்கம் என்னது தான்? பரலோகத்தை போய் அடையிறது தான். நான் இந்த உலகத்தில் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், அப்படி வாழ முடியாது. இப்படி வாழ்ந்தால் தான் என்ன பண்ண முடியும்? எங்கள் சர்ச்சில் கேட்பேன், ஆசீர்வாதமான பிரசங்கம் வேணுமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட பிரசங்கம் உங்களுக்கு வேணும்? ஆண்டவரே, அப்போ இதை உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுங்க.
ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ண போகிறா. வீட்டில் அவங்க வீடு புதுசாக பால் காய்க்கிறாங்க. ஒரு பாஸ்டர் போய் ஜோம் பண்ண போகிறாரு. எங்கள் பெரியப்பா தான் ஜோம் பண்ணது எங்கள் ஆட்சிக்கு. ஜோம் பண்ண போகும்போது விருதுநகரில் என்ன பண்ணுறாங்க, ஜோம் பண்ண போகிறாங்க. ஜோம் பண்ணோடனே எங்கள் ஆட்சி எங்கள் பெரியப்பா கிட்ட, ஐயா ஒரு 4 வார்த்தை என்ன பண்ணுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னாரு. எங்கள் பெரியப்பா சொன்னார், நீங்கள் ஒரு நாளும் உருப்படவே மாட்டீங்க. ஆண்டவுடைய சமூகம் கிளி ஜோசியம் கேட்குற இடம் இல்லை. பாஸ்டர் நான் எப்படி நல்லா என்ன பண்ணுறது, அவர் சொன்னதை எங்கள் ஆட்சி எங்ககிட்ட சின்ன வயசில் சொன்ன கதையை நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி அங்கே வரும்பொழுது 4 வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை, இந்த 4 வார்த்தை என் வாழ்க்கையை நல்லா மாற்றுகிற வாழ்க்கையாக இருக்கணும் தகப்பனே. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? இங்கே கவனிங்க, ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்துச்சு. இந்த ஏதோமை குறித்து உங்களுக்கு, ஏதோம் யாருன்னு உங்களுக்கு என்ன பண்ணும் எல்லாருக்குமே எல்லாத்தையும் நினைப்பூட்டுறேன். சங்கீதம் 36:8 வாசிங்க. சாரி, ஆதியாகமம் 36:8 வாசிங்க. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். ஏசாவுக்கு என்ன பேரு? இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏற்கனவே அண்ணனுக்கும் தம்பிக்கு என்ன பண்ணாது, இந்த தண்ணி எங்கிருந்து வந்துச்சு. இன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்லணும்னா என்னாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் என்னாகமம் 17:18 வாசிக்கலேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17:18 வாசிங்க. நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வயல்வெளி வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவன். கவனிங்க, தேங்க்யூ. இங்க வசனம் சொல்லுது, ஐயா எந்த நாமத்தில் போறா? உன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபுடைய நாமத்தில் வரான். உங்க அண்ணன்ப்பா. இந்த தண்ணி ஏதோம்லேருந்து வந்துச்சுன்னா சாதாரணமாக நடக்கல. அன்னைக்காரன் என்ன சொல்றான், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு என்ன பண்ணுவேன், நம்ம ஊர் பாஸ் சொன்னா காலை உள்ள வச்ச காலை தரிச்சிருவேன், வெட்டிடுவேன். உள்ள மக்கா என்ன பண்ணிடாது, தெரியாம கூட என்ன பண்ணாது. இந்த பக்கம் ஒருவேளை ஆண்டவர் பேரை சொல்லிட்டு வந்தா கூட என்ன பண்ணிருப்பான், அங்க நமக்கு வேண்டியவங்க தானே அப்படின்னு அசால்ட்டா கேஷுவலா என்ன பண்றான், உள்ள போய் சேரும் பொழுது சொல்றான், இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது, நீங்க ஜெபிக்கிற விதமா ஜெபிக்கும் பொழுது, நீங்க வேதம் வாசிக்கிற விதமா வேதம் வாசிக்கும் பொழுது, நீங்க தேவனுக்கும் சபைக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க உண்மையா இருக்கும் பொழுது காற்றையும் காண மாட்டீங்க. இப்ப மழை வந்துருச்சு அப்படிதானே? அப்ப இன்னைக்கு மழை முடிகிற வரைக்கும் என்ன பாஸ்டர் இருக்காங்க, நாம எங்க சர்ச்சில் பேசுற மாதிரி என்ன பண்றேன், நான் பேச ஆரம்பிச்சேன். நான் உண்மை என்ன தெரியுமா, ஏதோம்குள்ள எங்க இருந்து நீங்க நன்மை வராத நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, நீங்க சொல்லுங்க, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு நன்மைகளை இந்த நாட்களில் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏதோம் அவனுக்கு தெரியும், எப்பா ஏதோம்காரன் ஏற்கனவே நான் சும்மா கடந்து போறேன்னு சொல்லும் போதே என்ன பண்ண, அவன் விடலப்பா, வந்தா என்ன பண்ணிடுவேன், ஏவன் உள்ள வந்தா உன்னை வெட்டுவேன்னு சொன்னானோ அவன் இடத்துல இருந்தே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஊற்றாய் பொழிய செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கா. நம்பினவர் ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். இந்த நாட்களை சொல்லுங்க, ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் எனக்கு தடைகள் இருந்து, ஐயா இங்கிருந்தெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துல இருந்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஏதோமை கொண்டும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க, அங்கே வெற்றியை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்க. நம்ம எல்லாருமே மோவாப்ல நடந்த வெற்றியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏதோம்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு,
நம்ம கேரளாக்காரன் மாதிரி தான், இன்னும் தண்ணி தர மாட்டேங்கிறியா, அப்பா ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுவார், வெள்ளத்தை வரைக்கும் உனக்கு ஆப்ஷனே இல்லை மக்கா, அப்படிதானே? அவனுக்கு என்ன இல்லை, ஆப்ஷனே இல்லை. நீ என் பிள்ளைங்களுக்கு நீ தண்ணி கொடுத்து ஒன்று நீ செய், இல்லாட்டி செத்து மடி. சத்துருவானவனுக்கு அதான் என்ன பண்ணுவார், அவனுக்கு ஆப்ஷனே இருக்காது. உங்களை வாழ வைப்பது தேவனுக்கு பெரிய திட்டமாக இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? ஆண்டவரே, அங்கேயும் நீங்கள் முறியடிக்கணும்னா முதல்ல ஏதேவுக்குள்ள இருந்து என்ன பண்ணுங்கப்பா, நீர் எங்களுக்காக ஒரு பெரிய வாய்க்காலை திறக்க செய்ய, அதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம். ஆண்டவரே செய்யுனா ஆண்டவர் செய்ய மாட்டார். முன்னாடி தட்டில் சாதத்தை போட்டு வச்சுட்டு சாப்பாடு உள்ளே போகுமா? சாப்பிட்டாதான் என்ன பண்ணும்? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் செயல்படும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் செய்யும் பொழுது மோவாப்புக்குள்ள போய் நான் வெற்றி பெறுவேன். சொல்லுங்க, எது எனக்கு பயத்தை உண்டு பண்ணுதோ அதற்குள்ளாக என்னை போக வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கே வெற்றி தர போதுமானவராக. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அது பைபிளை நீ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தாவீதை குறித்து யோசிச்சது உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா, தாவீது கோலியாத்தை வெட்டணும்னு என்ன பண்ணிருக்கலாம், அந்த கதை முடிஞ்சிருக்கலாமே. ஏன் அதில் போட்டுருக்கு காத்தேசம் மட்டும் என்ன பண்ணுவான் போய்? ஏன்னா கோலியாத்தோட சொந்த ஊர் எது? ஆமாவா இல்லையா? அந்த ஊர்லயே போய் அவனை காலி பண்றதானே. நான் சொல்கிறேன், நீ எந்த இடத்துல தோத்து போனீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறதா பெரிய ஆசீர்வாதங்க. நீங்கள் இங்கே திருநகரில் தோற்று போய் நீங்கள் வேற எங்கேயோ உயர்த்தப்படுவது ஆண்டவருடைய திட்டமே இல்லை. சொல்லுங்க, நான் எங்கே யாருக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டேனோ, யாருக்கு முன்னாடி நான் கண்ணீர் வடித்தனோ, யாருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்றேனோ, என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் அங்கேயும் சொல்லுங்க, அங்கேயும் உரியடிக்க, சாத்தானை தோற்கடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்பினா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த கேட்கிறேன். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அங்கேயும் என்ன பண்ணுவார், அங்கேயும் இருக்கிறார். 4வது நபராய் மனிதன் இல்ல, 4வது நபராய் தேவன். அங்கேயும் நடத்துவார். எது உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அதன் வாயிலாக நடத்துவார். அங்கேயும் அவர்களை முறியடிப்பீர். நான் எங்க தோத்து போனேனோ அங்கேயே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினா ஒரு சத்தம், ஒரு ஹல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வு வந்தாலும் சரி, நான் நம்புறேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதை நீங்க விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தில் நம்ம பலப்பட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை யாராலும் என்ன பண்ண முடியாது. நம்மளை ஆண்டவர் அப்படிதான். இந்த நாளில் நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 4வது மாதத்துல இந்த 4வது பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னும் நீங்க எத்தனையோ பிரசங்கங்களை கேட்க போறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பிரசங்கங்களை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி எங்கள் வாழ்க்கை என்ன பண்ணட்டுமப்பா அமையட்டுன்னு சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தோடு இந்த ஓட்டம் முடிய போகிறதில்ல. இந்த உலகத்தோடு இந்த ஓட்டம் முடிய போகிறதில்ல. நான் நம்புகிறேனோ இல்லையோ, பரலோகம் என்று உண்டு. இன்னைக்கு நிறையா பேருக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. பரலோகம் அவர் சும்மா சொல்லுவாங்கங்க, சிலர் சொல்லுவாங்க பரலோகங்கிறது ஒரு கட்டுக்கதை, நம்மளை என்ன பண்ண வைக்கிறதுக்காக. நான் சொல்லுவேன், அப்படி பரலோகமே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும், சொர்க்கம் நரகம்னு இல்லைன்னே வச்சுக்கிட்டாலும், இன்னைக்கு சர்ச்சில் வந்து ஜோமோனி பரிசுத்தமாக வாழ்றதுனால யாருக்காச்சும் இல்லை பிரச்சனை இருக்கா? ஆனால் ஒன்று பரலோகம்னு ஒன்று இருந்து, ஆண்டவர் தான் மெய்யான தேவன், அவரை விசுவாசித்தா மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று ஒன்று இருக்குமே என்றால், அவரை நம்பாதவங்க யாருமே என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் உறுதியாய் பற்றிக்கொள்வேன், இங்கே மாத்திரம் நான் உண்மை காண வேண்டும் என்றல்ல, நித்திய வாழ்க்கையில் நான் உம்மோடு கூட சேர்ந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்க இப்பெடுத்துக் கொள்ளுங்க. 35:2 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:2 எடுத்துக்கொள்ளுங்க. வாசி நிறைவுக்குள்ள வந்துருவோம். 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும்
கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும், இங்க இருக்கிற திருநகர் கர்மேல் ஏஜி சபை விசுவாசிகள் நீங்க அங்கேயும் காணவில்லை என்று இனி ஒரு நாளும் சொல்ல போவதில்லை. அங்கேயும் அவர் இருந்து என்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோமன் ஆரம்பிங்க. இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட நீர் வல்லவராய் இருக்கிறீர் சொல்லுங்க. இந்த வேளையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேளையில் ஆண்டவர் இங்கே உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஆண்டவர் முன்குறித்து இங்கே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, என்னை வழி நடத்துகிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அங்கேயும் அவர் கூட இருக்கிறார். நான்காவது நபரை மனிதர்களை நாடி ஓடாதீங்க. தேவனை நாடி இருக்கும் பொழுது தேவன் சகலத்தை நன்மைக்கு எதுவாய் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இன்னைக்கு பேசினார்னு சொல்றவங்க நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இந்த வேளையில் ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஆவியில நிறைஞ்சு விடுதலையோடு ஒரு கபா பாபா ரிபா ரகதர ஷதரலபா ஹல்லேலூயா. மகிமையை காணவில்லை என்கிற அனுபவம் இனி ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. ஏனென்றால் அங்கேயும் நீர் இருக்கிறீர், அங்கேயும் நீ நடத்துவீர், அங்கேயும் நீர் மேற்கொள்ளுவீர். நீர் அப்படியாய் செய்ய போகிறபடியா ஆண்டவரே, இங்க கூடி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க மெய்யான தேவனாய் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்ய போகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் துக்கமுகமாய் போவதில்லை. வெற்றியை நீர் தாங்க, அற்புதத்தை செய்யுங்க. ஒரு திறந்த வாசலை தேவ ஆவியானவரே இப்பொழுது இங்கே கட்டளையிடுங்க. ஒரு திறந்த வாசல் தேவ சமூகத்தில் இருந்து இப்பொழுதே வருவதாக. எல்லா போராட்டங்கள் சொல்லுங்க ஏதோம் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு ஓடி வருவதாக. ஹல்லேலூயா. விழுந்தவன் எழும்புவதில்லையோ சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க விழுந்த இடத்துல எங்களை உயர்த்தி வைங்க. எங்கள் தலையை நிமிர செய்யுங்கப்பா. மகிமையையும் மகத்துவத்தையும் நாங்கள் காண வேண்டும், காண வேண்டும் தகப்பனே. நீ அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையால் நீங்க இங்க இருக்க ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. வெக்கப்பட்டு போறதில்லப்பா. ஆண்டவரை, இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே தேவையான ஒரு பங்கும் ஆண்டவரை இங்க வைத்து செல்லாதபடிக்கு அனைத்தையும் பெற்றுக்கொண்டவளாய் கடந்து செல்லக்கூடிய கிருபையை தாங்க. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.